சுருக்கமான மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். எண்ணூரில் இயங்கி வருகிற அந்த கோரமண்டல் ஆலையை பொறுத்தவரையில் 1960களிலே துவங்கப்பட்ட அந்த ஆலை எத்தனையோ முறை அங்க இந்த மாதிரி அமோனியம் இந்த விஷவாயு கசிந்தாலும் கூட அது இதுவரையிலே இல்ல சிறு சிறு நேரம் கசிந்தாலும் கூட இதுவரையிலே பெரிய ஒரு செய்தியாக வரவில்லை. இப்ப இந்த 22ஆம் தேதி கசிந்தனால அந்த பகுதி மக்கள் ஒரு 20 நிமிஷத்துல அந்த கசிவை அடைக்கப்பட்டதுனால மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாம கடல்ல இருந்து 500 மீட்டர்ல தான் அந்த டேங்க் அமைக்கணும்னு சொல்லி விதி இருந்தாலும் கூட அந்த விதியும் மீறப்பட்டிருக்கிறது. இது 20 நிமிடத்துல அந்த அடைப்பை அடைக்காம விட்டிருந்தா அந்த பகுதியே அழிந்து போயிருக்கும் என்று அச்சப்படுகிறோம். இதான் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் எங்களுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதனால உயிர் போறது ஒரு பக்கம், நம்ம இந்த மெல்ல சாகிறோம், எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய உடல் உறுப்புகள்லாம் கெட்டு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதற்கு முன்பாக அந்த ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும். இப்ப தற்காலிகமாக மூடி இருக்கிற அந்த ஆலை பராமரிக்கிறோம் என்ற பெயரில் இயங்கி கொண்டிருப்பதாக அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அச்சப்படுகிறார்கள். ஆக தயவு செய்து அந்த ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக நம்ம இந்த ஆட்சியாளர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு திரு கு. செல்வப்பெருந்தகை அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் எஸ். பாலாஜி அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மா. சின்னத்துரை அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு கே. மாரிமுத்து அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இரா. அருள் அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு வேல்முருகன் அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு மு. ஜெகன்மூர்த்தி அவர்களும், வடசென்னையில் இருக்கின்ற எண்ணூர் பகுதியில் இருக்கின்ற கோரமண்டல் உர தொழிற்சாலையில் ஏற்பட்ட 26/12/2023 அன்று ஏற்பட்ட நள்ளிரவில் ஏற்பட்ட அந்த அம்மோனியா வாயு கசிவு பற்றி விரிவாக பேசினார்கள். குறிப்பாக அந்த அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்டவுடன் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக பொதுமக்கள் கண்ணெரிச்சல், தோல் எரிச்சல், அதே மாதிரி சுவாச கோளாறு, பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டு 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர்கள் நலமுடன் திரும்பியுள்ளார்கள். அப்படி ஏற்பட்ட அந்த அம்மோனியா வாயு கசிவை பொறுத்த வரைக்கும் 20 நிமிடங்களில் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த செய்தி தெரிந்தவுடன் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், ஜேசி, டிஇ, ஏஇ உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த தொழிற்சாலை மற்றும் அந்த பைப்லைன் அமைந்திருக்கின்ற பகுதியை ஆய்வு மேற்கொண்டாங்க. அப்படி ஆய்வு மேற்கொண்டவுடன் 27/12/2023 அன்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உடனடியாக அதனுடைய உற்பத்தியை நிறுத்துவதற்காக உத்தரவிடப்பட்டு அதன் தொழிற்சாலை இயங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு இரா. அருள் அவர்கள் தொழிற்சாலை இயங்குறதா சொல்லியிருக்காங்க. அது முற்றிலும் தவறான தகவல், தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உடனடி நடவடிக்கையின் அடிப்படையில் 27/12/2023 அன்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தமிழ்நாடு மாசு கட்டு வாரியத்தினுடைய உறுப்பினர் செயலர் உள்ளிட்ட 7 பேர் உள்ள ஒரு டெக்னிக்கல் கமிட்டி அமைக்கப்பட்டது. உடனடியாக அந்த கமிட்டியை நேரடியாக அந்த தொழிற்சாலை மற்றும் பைப்லைன் இருக்கின்ற பகுதியை ஆய்வு செய்து உடனடியாக அவங்க ஒரு அறிக்கை தர்றாங்க. அந்த அறிக்கையை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பைப்லைன் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் தான். அந்த முக்கிய பரிந்துரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலையில் கடலுக்கடியில் தற்போது அமோனியா கொண்டு செல்கின்ற குழாய்களுக்கு பதிலாக நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வ பெருந்தகை சொன்னது மாதிரி புதிய குழாய்கள், அதிநவீன கண்காணிப்பு தானியங்கு கட்டுப்பாட்டு கருவி, நியூ பைப்லைன் வித் ஆட்டோமேட்டிக் ட்ரிப்பிங் சிஸ்டம் அமைக்கணும்னு சொல்லி இருக்கிறேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த இப்படி விபத்து ஏற்படுகின்ற பொழுது விபத்து தடுப்பதற்கான சாதனங்கள் அத்தனையும் அமைக்கப்படணும். தொழிற்சாலை மற்றும் அம்மோனியா எடுத்து செல்லும் குழாய் உட்பட அனைத்து இடங்களிலும் முழு தானியங்கி கட்டுப்பாடு அமைப்பு, அதாவது எங்கேயாச்சும் லீக்கேஜ் ஆனா இன்டர்லாக்கிங் சிஸ்டம் உடனடியாக அது எந்த லீக் இல்லாமல் அடைச்சிடும். அதே மாதிரி இந்த லீக் எந்த இடத்துல ஏற்பட்டாலும் அந்த கப்பல்ல இருந்து துறைமுகத்திலிருந்து அந்த
அம்மோனியா திரவ நிலையில இறக்குமதி பண்றப்போ உடனடியாக அந்த வால்வும் உடனடியாக அடைப்பு ஏற்படும். அது இல்லாம 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த அம்மோனியா வாயு இறக்குமதி செய்யற தொழிற்சாலை கொண்டு வரப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் இங்க இருக்கின்ற இந்த தொழிற்சாலை சேஃப்டி நிறுவனத்திற்கும் உடனுக்குடன் தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிற பரிந்துரைகளை தந்திருக்கிறது. இதை அனைத்தும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என துறையினுடைய அதிகாரிகள் தொழிற்சாலைக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 2/2/2024 அன்று நாளிட்ட நடவடிக்கையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 பிரிவு 5 கீழ் சுற்றுச்சூழல் இழப்பீடாக ரூபாய் 5,52,50,888 ரூபாய் ஏன் வசூலிக்க கூடாது என்று நோட்டீஸ் கொடுத்ததன் அடிப்படையில் உடனடியாக அந்த தொகையை கட்டுவதற்கும் அந்த நிறுவனம் முன்வந்திருக்கிறது. இத்தொழிற்சாலை தொழில்நுட்ப குழு பரிந்துரை செய்துள்ள அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுவது வரை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்ட பின்பே அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.